இதுக்கப்புறம் சன் டிவியில் கில்லி படம் போடுவாங்களான்றது டவுட் தான். நான் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது கவனித்த சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை உங்களுக்கு சொல்கிறேன். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே நம்ம முதலமைச்சருக்கு நம்ம சரவணவேலுக்கு ஏர்லி மார்னிங்கில் ஜாகிங் போகிற ஹேபிட் இருக்குன்னு கிளியராக காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம தனலட்சுமி அவங்க வீட்டிலேருந்து ஓடி வர கிளம்பும் போதும் ஏர்லி மார்னிங்கில் தான் கிளம்புவாங்க. அப்புறம் கிளம்பி முத்துப்பாட்டி கிட்ட மாட்டிட்டு இருக்கும்போது நம்ம வேலுவோட என்ட்ரி. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. வேலுவோட அந்த ஜாகிங் போகிற ஹேபிட் தான் தனலட்சுமியை காப்பாற்றிருக்கு. அதனால தான் ஜாகிங் போகிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க போல். ராமாயணத்தில் ஹனுமன் உட்கார்றதுக்கு ராவணன் சேர் கொடுக்க மாட்டார்ல. இந்த சோழத்தங்காய் சாங்கில் ராவணன் தன்னோட மடியில் ஹனுமனை படுக்க வச்சிருக்க மாதிரி ஒரு ஷாட் காட்டியிருப்பாங்க. இந்த சீனில் வேலோட தங்கச்சி புவனா பிங்க் சுடிதார் தேடிட்டு இருப்பாங்க. அந்த சீன் முடியும் போது பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் புவனா சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க. பிங்க் சுடிதார் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க. வெரி குட் ரைட்டிங். ஸோ எங்கே போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது லைட் ஹவுஸோட லைட் அவங்க மேலே அடிக்கும். அந்த ஷாட் அப்படியே கொஞ்சம் பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த லைட் ஹவுஸோட லைட்டை கிராப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அந்த கிராப் பண்ண கோடு அப்படியே தெரியுது. அடுத்து எனக்கு ஒரு சந்தேகம். தனலட்சுமி வேலோட வீட்டுக்கு வந்த அப்புறம் வேலோட பெட்டில் தான் தூங்குவாங்க. அப்போது வேலு வந்து மாடியில் தூங்குவார். ஆனால் தனலட்சுமி வேலோட அப்பா கூட வந்து கதவை தட்டும்போது மாடியில் தூங்கிட்டு இருக்க வேலு வந்து கீழே இறங்கி கதவை திறக்கிறாரு. ஏன் தெரியுங்களா? எப்படி கடைசியாக நம்ம முத்துப்பாண்டியோட சூப்பர் மெஸ்ஸி டைலாக். நோ முத்துண்ணா, என் சனத்தை என் கண் முன்னாடி கூட்டிட்டு போறா, அப்புறம் பாத்துக்கலாமா? உன்னை குறித்து நம்ம நானே சொல்லிடுவேன். நோ முத்துண்ணா.